Hello friends, welcome back my channel. இன்றைக்கி நம்ம கருங்குருவை அரிசி கஞ்சியும் கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருங்குருவை அரிசி கஞ்சி பார்ப்போம். கருங்குருவை அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிடணும். காலையிலேருந்து மிக்சியில் எதாவது அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம அரைச்ச வச்சுருக்க கருங்குருவை அரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சீக்கிரம் இது கட்டியாயிரும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். நான் 100 கிராம்ஸ் தான் எடுத்தேன் கருங்குருவை அரிசி. அதுக்கே நிறைய கஞ்சி வரும். ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி கஞ்சி வரும். அதனால் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த கலரில் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடும். இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி செஞ்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு துவையலுக்கு வாங்க பார்ப்போம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு புளி போட்டு நல்லா வதக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அலசி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுவேன் நான். அதனால் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு 2 பீஸ் தேங்காய் மட்டும் வச்சுருக்கேன் நான். தேங்காய் போட்டு உப்பு வச்சு அரைச்சிட்டா துவையல் ரெடியாக இருக்கும். இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கெட்டும் போகாது. இதில் நம்ம தண்ணியே ஊற்றல பார்த்திங்களா, அதனால் கெட்டும் போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இது வதங்கிடுச்சு. இது கூட தேங்காய் சேர்த்து நம்ம ஆற வச்சு துவையல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சிட்டு இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஆப்டாக இருக்கும். மார்னிங் சாப்பிடும்போது கருவேப்பிலை துவையலும் கஞ்சி சாப்பிடும்போது வயிற்றுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். நல்லா ஃபீல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்துக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக. தேங்க்யூ.